வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ரால்ஸ் வித் யூ வெல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ், கிரிக்கார்த்தி அண்ட் பிரவீன் ஸ்பீக்ஸ் ஆன் போர்ட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த ஹைப் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விடுங்க. லாஸ்ட் ஃபியூ டேஸ் நல்ல ரீச் இருக்கும். அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சிஎஸ்கே இந்த டோர்னமெண்ட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரியே முடிச்சிருக்காங்க. 3 consecutive losses and 3 consecutive losses at the end. ஸோ சிஎஸ்கே ஒரு நல்ல ஸ்டான்ஸ் இந்த பிளே ஆஃப்ல வர்றது. மற்ற டீம்லாம் ஹெல்ப் பண்ணாலும் நாங்க எங்களை ஹெல்ப் பண்ணிக்க மாட்டோம், தோத்துட்டு வெளில போறாங்க. 89 ரன்ஸ்ல தோத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் வந்து 89 ரன் டிஃபரன்ஸ்ல வந்து சிஎஸ்கே தோத்துருக்காங்க. ஐபிஎல் ஹிஸ்டரியிலே சிஎஸ்கே தோத்த பிக்கஸ்ட் மார்ஜின் இதுதான், இந்த 89 ரன்ஸ் தான். ஸோ கிளியர் ஃபேவரட்ஸ் ஜிடியா தான் வந்தாங்க இந்த மேட்ச். எல்லாருமே ஜிடி தான் சொன்னாங்க. அது தகுந்தாப்புல ஜிடியும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டாங்க சிஎஸ்கேவை. திஸ் மேட்ச் சம்ஸ் அப் த ஹோல் சீசன் ஃபார் சிஎஸ்கே. அவ்வளவுதான், இதுக்கு மேல பேச ஒன்றும் இல்லை. மொத்த சீசனும் இந்த மேட்ச் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க எப்படி விளாண்டாங்கன்ட்டு. போல் போட்டிருந்தோம் நம்ம சேனல்ல, அதுல கிளியரா அதுலயுமே ஜிடி தான் வின் பண்ணிட்டாங்க. ப்ரீ மேட்ச் நம்ம ஒரு போல் போட்டிருந்தோம். ஸோ நம்ம வியூவர்ஸ்மே கிளியரா ரியலிஸ்டிக் பாசிபிலிட்டிக்கு தான் ஓட் பண்றாங்கன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க கீழே எனக்கு கீழே ஒருத்தர் இருக்காரு, அவர் மட்டும் இன்னைக்கு வந்து இவர் கூட கிரிக்கார்த்தி கூட இன்னைக்கு சிஎஸ்கே சொல்லியிருந்தாரு. ஜிடி கிரிக்கார்த்தி கூட இன்னைக்கு வந்து ஜிடி சொல்லியிருந்தாரு. இவர் மட்டும்தான் இன்னைக்கு சிஎஸ்கே சொல்லியிருந்தாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடும். எதனால இன்னைக்கு சிஎஸ்கே, அதுவும் அகமதாபாத்ல அகேன்ஸ்ட் ஜிடி, ரபாடா, சிராஜ், எதனால இன்னைக்கு சிஎஸ்கே சொன்னீங்க? நான் என்ன நினைச்சேன், சரி ஒரு மேட்ச் விளையாடிட்டாங்க ஏற்கனவே. அந்த மேட்ச் வந்து சேப்பாக்ல ஓகே, ஒரு மேட்ச் ஒரு டீம் கூட விளையாடிட்டாங்க. அதுவும் இந்த மேட்ச் வந்து இன்னும் கம்ப்ளீட்டா வெளியில போகல. இன்னும் பிளே ஆஃப்க்கு வந்து இந்த பாயிண்ட் ஒன்னோ ஏதோ ஒரு ஒட்டிட்டு இருந்தது ஒரு இடத்துல உசுருன்ட்டு பேருக்கு. மத்த டீம்னா இன்னுமே தோத்தா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்றப்போ சரி நான் என்ன நினைச்சேன், ஏற்கனவே ஒரு மேட்ச் விளையாடிட்டாங்க. இந்த மேட்ச் வந்து லைக் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதுவும் பவுலிங் வேற, சரி ஏதாவது பண்ணி ஒரு லைக் எப்படியாவது இந்த மேட்ச் வின் பண்ணா திரும்ப அந்த ஒட்டிட்டாவது இருப்பாங்க கடைசி வரைக்கும், அதுக்காக உயிரை கொடுத்து எல்லாம் விளையாடுவாங்கன்னு பார்த்தேன். நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி அப்படின்ற மாதிரி. சிஎஸ்கே ஃபேனா இருந்துகிட்டு எதனால எனக்கு ஜிடி சொன்னீங்க, அதையும் சொல்லிருங்க, மக்கள் தெரிஞ்சுக்கணும். அது நான் சொல்லிடுறேன் எக்ஸ்பிளனேஷனு. எனக்கு இந்த மேட்சை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா, லைக் நம்ம கடைசி 3 மேட்ச் இருக்கு, அவங்களால 16 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொன்னப்போ வந்து எனக்கு ரியலிஸ்டிக் பாசிபிலிட்டி என்ன தெரிஞ்சிச்சுன்னா, எக்கனால எல்எஸ்ஜி அடிக்கிறதும் எஸ்ஆர்ஹெச் வந்து சேப்பாக்கில் அடிக்கிறதும் தான் ரியலிஸ்டிக் பாசிபிலிட்டி. அதுதான் அது மட்டும் தான் பண்ண முடியும். வந்தா மழை போன முடியுன்ற கான்செப்ட் தான் அது. மிச்சம் 2 மேட்ச் வந்து சாலிடா வின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3rd மேட்ச் பாத்துக்கலான்ற கணக்குல தான் இருந்துச்சு. அந்த மேட்சே வின் பண்ணாதப்ப எப்படி இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்கன்னு தெரியல. பட் நீங்க சொன்ன மாதிரி கிளியர் ஃபேவரேட்ஸ் தான். லைக் ஆன் பேப்பர் பார்க்கும்போது ஜிடி எங்கேயோ இருக்காங்க, சிஎஸ்கே வந்துட்டு இன்னும் எந்திரிக்கவே இல்லைன்றதான் ரியலிஸ்டிக்கான உண்மை. நான் இன்னைக்கு சொன்னது வந்துட்டு அதான், நான் என்னோட ப்ரெடிக்ஷன்லாம் பீடியா போயிட்டு இருந்துச்சு. சரி இன்னைக்கு நம்ம பீடியா ஜிடி பக்கம் கொடுத்து பார்ப்போம், அப்பயாச்சும் சிஎஸ்கே ஜெயிக்கிறாங்களாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலா பண்ண ப்ரெடிக்ஷன் இன்னைக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகாம என்னைய காவு வாங்கிடுச்சு. இல்ல இன்னைக்கு யாரோ கொஞ்சம் சொரிஞ்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம அக்ரெசிவா இருந்தாரு. அந்த பவர் பிளே பேட்டிங்லயும் தெரிஞ்சிருக்கும். அவர் 50 போட்டதுக்கு அப்புறம் அந்த செலிப்ரேஷன்ல தெரிஞ்சிருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல அவரோட கேட்ச பிடிச்சிட்டு அந்த செலிப்ரேஷன், அது என்னால எனக்கு தெரியல. சிஎஸ்கே நான் மட்டும் ஃபுல்லா எந்த கிரவுண்ட்ல வேணாலும் சிஎஸ்கே ஆடியன்ஸ் வந்துடுறாங்க. எல்லாருமே சிஎஸ்கே வந்து சைலன்ஸ் பண்றதுலேயே குறியா இருக்காங்களே, ஏன்னு தெரியல. சிஎஸ்கே ஆல்ரெடி கொஞ்சம் டவுன்ஃபால்ல தான் இருக்காங்க லாஸ்ட் 2 சீசனா. அவங்கள சைலன்ஸ் பண்றதுலேயே உங்களுக்கு என்ன சந்தோஷம்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஸோ ஓவராலா இன்னைக்கு கில்லு வந்து ஒரு டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். எப்படி ஃபீல்டுல ஒரு ரன் அவுட் வர அடிச்சாரு, 2 மிராக்கிள் கேட்ச், பேட்டிங்ல ஒரு 50+. ஸோ வேற லெவல் பண்ணிட்டாரு. அதுவும் இல்லாம தொடர்ந்து 2 சீசன் கேப்டனா இப்பதான் ஒரு இன்சார்ஜ் எடுக்கிறாரு. லாஸ்ட் சீசன் இந்த சீசன் தான் கேப்டன் ஆகுது. 2 சீசனுமே 600+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு மற்ற கேப்டன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கேப்டன்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கிளியர் ப்ரெஷர் தெரியுது. அவங்க பேட்டிங்ல ஒரு கிளியர் இது தெரியுது, ஒரு ஃபார்ம் அவுட் தெரியுது, ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத தெரியுது. பட் கில்ட்டு அதை நம்மளால ஃபைன் பண்ண முடியல. நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. என்னதான் ஒரு ட்ரேட்மார்க் T20 பிளேயரா இல்லாட்டினாலும் ஒரு கேப்டன்சி இதை நல்லா சூப்பரா பண்றாரு. கில் வந்து ட்ரேட்மார்க் T20 பிளேயர் இல்ல, அந்த கான்செப்ட்லயே போக மாட்டேன். இந்த T20 கிரிக்கெட்ல there is still scope for குட் அண்ட் ஆத்தன்டிக் கிரிக்கெட், அவ்வளவுதான். அதுதான் இன்னைக்கு வந்து கில் அண்ட் சாய் சுதர்ஷன் அடிச்ச நாக்கு வச்சு நான் புரிஞ்சுக்கிறது. அண்ட் விராட் கோலி சீசன் ஆன் சீசன் பண்ணிட்டு இருக்காரு அதுதான். ஸோ இன்னுமே இந்த T20 ஃபார்மேட்ல மென்மேகம் அண்ட் மென்மேகோ. பட் அந்த ஆத்தன்டிக் கிரிக்கெட், ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட், கரெக்டா கேப் பிளேஸ் பண்றது, 4 அடிக்கிறது, எல்லாத்துக்குமே இன்னுமே வேல்யூ வந்து பயங்கரமா இருக்கு. எஸ்பெஷலி கில் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ் ஒன்று ஆடினாரு. மேட்சுக்கு மேட்ச் ஒரு ஆடினாரு அந்த ஷாட்டு. இன்னைக்கும் சூப்பரா அந்த ஷாட் ஆனதே தெரியுது. என்ன ஒரு குட் டச்ல இருக்காரு கில் அப்படின்ட்டு. எல்லாருமே அகமதாபாத் பிச்சுங்கும் போது ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் வந்து விக்கெட்டே விடாம ஆடணும்,
விக்கெட்டே விடாம ஆடி அடுத்ததுல இருந்து ரன் ரேட் வந்து பூஸ்ட் பண்ண பார்க்கணுங்கிறது தான் டெம்ப்ளேட் அகமதாபாத்ல. பட் இந்த சாய் சுதர்ஷனும் கில்லும் 6 ஓவர்ஸ்ல விக்கெட்டும் விட மாட்டாங்க, ரன் ரேட்டும் டிக்கிங்ல போய்கிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த கிரெடிட் எங்க போகணும்னா அவங்களோட பேட்டிங் ஸ்டைலுக்கு மட்டும்தான் போகணும். சும்மா ரேஷ் ஷாட் ஆடுறதே கிடையாது. இன்னைக்கு சாய் சுதர்ஷன் இறங்கி வந்து ஒரு சுத்தி எட்ஜ் பட்டு போச்சு. அது ஒண்ணு மட்டும்தான் ரேஷ் ஷாட் அவர் ஆடினது. மத்த எல்லாமே ஆத்தென்டிக் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் கில்லுக்குமே. சோ வந்து அந்த மாதிரி கிரிக்கெட்டுக்கு இன்னும் வேல்யூ இருக்குன்னு இந்த 2 பிளேயர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து எந்த டீமுக்கு அந்த மாதிரி பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தேவையோ இல்லையோன்னு தெரியல. ஆனா ஜிடி மாதிரி ஒரு டீமுக்கு, அந்த டாப் ஆர்டர் ரிலை பண்ணி ஆடுற டீமுக்கு அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டே போதும். அதை வச்சே நாங்க ஐ மீன் ஒரு 3வது வருஷம் பார்க்க போறோம். இன்னைக்கு கூட அவர் ஒரு பக்கம் வேணுங்க, சாய் சுதர்ஷன் 5th கன்சிக்யூட்டிவ் 50 அன்னைக்கு சிஎஸ்கேன்னு எழுதி வச்சாலே, சிஎஸ்கேன்னு பேப்பரை பார்த்தாலே அடிக்கிறேன்ற மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜிடியோட வின் ஸ்ட்ரீக்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டது சிஎஸ்கே தான். அந்த மஞ்ச விசில் ஆரம்பிச்சது எங்க வந்து நிறுத்திருக்காங்க பாருங்க. பட் டாப் 2ல கூட்டு போய் நிறுத்திட்டாங்க. கில்லிட் எப்பவுமே வந்து எல்லாருமே ஒரு இஷ்யூவா சொல்றது வந்து அந்த T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருந்து அவர் டிராப் பண்ணப்பையும் வந்துட்டு அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து மாடர்ன் T20 கிரிக்கெட்டுக்கு வந்து ஏத்த மாதிரி இல்லைன்னு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவரோட ரன்ஸ் எப்பவுமே பிரச்சனையா இருந்ததே கிடையாது. லைக் இயர் ஆஃப்டர் இயர் வந்து அவர் அவ்வளோ ரன்ஸ் அடிச்சுட்டே தான் இருக்காரு. ஆனா இந்த தடவை ஏன் ஸ்பெஷலா தெரியுதுன்னா, இந்த ரன்ஸை ஒவ்வொரு வருஷத்தோட இந்த வருஷம் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிருக்காரு. அவர் எப்பெல்லாம் இஷ்யூன்னு சொல்றாங்களோ அப்பெல்லாம் அவருக்கு திருப்பி வந்து பேஸுக்கு போயிட்டு அதை சரி பண்ணிட்டு ஒரு தடவை வந்திருக்காரு. அதை இந்த கேப்டன்சி ப்ரெஷரு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி ரன்ஸையும் அடிச்சு அதே ஸ்ட்ரைக் ரேட்டையும் இம்ப்ரூவ் பண்ணி ஆடுறதுன்றதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு சுப்மன் கில் தான் சொல்லணும். எனக்கு இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பத்தி பேசும்போது இன்னைக்கு லைவ் ஆக்சுவலா தமிழ் கமெண்ட்ரி லைவ்ல ஒன்று நடந்தது மட்டும் தான் கொஞ்சம் பாதரிங்கா இருக்கு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல சாய் சுதர்ஷன் வந்து இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியுமே நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணிட்டு வர. இப்போ ட்விட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மென்ஷன் பண்ணிட்டே வராங்க, சாய் சுதர்ஷன் என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணாலுமே எனக்கு அவர் ஆடுறதை பார்க்க போர் அடிக்குது, அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. இந்த மாதிரி வரும்போது தமிழ் கமெண்ட்ரி லைவ்ல உட்காந்துட்டு ஆர்ஜே பாலாஜி மாதிரி ஒரு கமெண்டேட்டர் எனக்கு சாய் சுதர்ஷன் விளையாடுறது பிடிக்கல, அவுட் ஆயிட்டு போங்கன்னு சொல்றது வந்து அவ்வளவு நல்லா இல்லை. இது வரையும் ஆர்ஜே பாலாஜி இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணி பார்த்தது இல்லை. பட் இது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் சாய் சுதர்ஷனை இப்படி சொல்றது அவ்வளவு நல்லா இல்லை. இல்ல அவரு சொன்னது எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் கடைசியில சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கடைசியில சாய் 16th சுதர்ஷன் over. கிளியர்லி எப்படி பார்த்தாலுமே இல்ல அந்த டைம்ல வேர்ட்ஸ் இல்ல அந்த டைம்ல விராட் கோலியே இருந்தாலும் நான் வந்து பெட்டர் பேட்ஸ்மேன் டிம் டேவிட் இல்ல ரொமாரியோ ஷெப்பர்ட் வெளில இருக்காங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கப்ப என் மனசுல நான் என்ன நினைப்பேன்னா, விராட் கோலி இந்த டைம்ல கரெக்டா அவுட் ஆயிட்டு போனா டீமுக்கு நல்லதுன்னு தான் நான் நினைப்பேன். நான் அதை வந்து பிராட்காஸ்ட் சேனல்லையும் சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது சாய் சுதர்ஷன் கிளியர்லி ஸ்ட்ரகிளிங் 16th 17th ஓவர் போகும்போது அவர் கிளியரா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காது. உங்களுக்கு வெளியில வந்து இவங்க அது அடுத்து வருவோம், அவங்க திவாட்டியாவெல்லாம் முன்னாடி அனுப்புறாங்க. இப்ப வெளியில வந்து ஹோல்டர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, வாஷிங்டன் இப்பெல்லாம் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பேட்ஸ்மேன் இருக்கும்போது ஜஸ்ட் அவங்கள வந்து உள்ள அந்த இடத்துல வரலாம். ஏன்னா ஒரு க்ரூஸ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆனதெல்லாம் பிரச்சனையே இல்லை. போன மேட்சே பார்த்தோம்னா கடைசியா அவருக்கு அடிபட்டு வந்து அவர் ஸ்ட்ரைக் ரேட் அங்கேயுமே டிப் ஆச்சு வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வரும்போது. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபினிஷ் பண்ணும் போது சாய் சுதர்ஷன் மாதிரி ஒரு பிளேயர் உங்களுக்கு பினிஷரா அங்க வந்து உட்கார மாட்டாரு. அவர் வெளில அவுட் ஆயிட்டு போனாருன்னா பெட்டர் பேட்ஸ்மேனா அவர் வெயிட்டிங் அவுட் சைடு, அவ்வளவுதான். அந்த கான்டெக்ட்ல தான் பாக்குறேன் அதை. இல்ல ஆக்சுவலா நீ இப்படி சொல்றது வேறடா. அவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கிளியரா எனக்கு அவர் விளையாடுறது பார்க்க பிடிக்கல. இது எப்படி ரைட் வேர்ட்ஸா இருக்கும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து ஒருத்தர் ஆடிட்டு வர்றாரு. ஆப்வியஸா யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து விளையாடும் போது கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆவாங்க. ஸோ அதுதான். அதுவும் இல்லாம அந்த 16, 17 ஓவர்ஸ் நீங்க கிளியரா பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சிஎஸ்கே பவுலர்ஸ் வந்து சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. குர்ஜத்னீத் சிங்கும் அந்த ஜான்சன் நினைக்கிறேன், 2 பேருமே நல்லா ஒய்டியா இருக்க சூப்பரா நில் போட்டிருந்தாங்க. பட்லருமே அடிக்க ஸ்ட்ரகிள் பண்ணாரு. ஸோ பட்லர் ஒன்றும் ஃப்ரீ ஃப்ளோவிங்கா ஆடல அந்த 17, 16 ஓவர். ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு வேர்டு விட்டது ஆக்சுவலா கொஞ்சம் பாதரியா இருந்தது. அதனால நான் அதை சொன்னேன். நானும் வேல் ப்ரோக்கு தான் ப்ரோ சப்போர்ட் பண்ணுவேன். நீங்க சொல்றது கரெக்ட். ஃபேனா என்ன வேணாலும் நினைக்கலாம். அவர் பாலாஜி வந்து அங்க காமெண்ட்ரியில பண்றப்போ அந்த வேர்டு வந்து பார்க்க பிடிக்கல அப்படின்றதுலாம் இல்ல. கிரிக்கெட் ஏற்கனவே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, 6 அடிக்கிறவங்களை மட்டும் தான் பாப்பா அப்படின்றப்போ நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்கல்ல ட்ரெடிஷனல் கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு எப்பவுமே இது ஒரு இருக்கிற ப்ராப்ளம் தான். விராட் கோலியும் காலங்காலமா பாத்தீங்கன்னா ஒரு பொறுமையா ஆடிட்டு எப்போ ஒரு அடிக்க போறாரோ அப்போ ஒரு 6 2 6 தான் போடும், அதுக்கப்புறம் அவுட் ஆயிடுவாரு. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ஸ் வந்து அந்த மாதிரி ஆகிறப்ப ஒரு யூஸ் பண்ண டேர்ம் வந்து, ஆனா அவரு மீன் பண்ணாரா இன்டென்ஷன் அதுவான்னு தெரியல. ஆனா அந்த வேர்டு வந்து பார்க்க எனக்குமே வந்து இந்த சின்ன பசங்களாம் அதை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி அவங்களும் அடுத்த வாட்டி சாய் சுதர்ஷன் பேட்டிங் பிடிக்கிறப்போ அவர் இன்னும் விக்கெட் அவன் அவுட் ஆகாம இருக்காரு, பார்க்க போர் அடிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா போயிடுமோன்றது வந்து அவர் சொல்றதை நான் அக்ரி பண்ணிக்கிறேன். இல்ல நான் அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வேணா நான் ஏத்துக்கிறேன் தப்பு. பட் நீங்க அந்த ட்ரெடிஷனல் கிரிக்கெட் இதை வந்து இதுக்குள்ள திணிக்க முடியாது. ஏன்னா அந்த பினிஷிங்ல உங்களுக்கு ட்ரெடிஷனல் கிரிக்கெட் விளையாடக்கூடாது ப்ரோ.
பினிஷிங்ல நீங்க உங்களுக்கு சொன்னது ரஷ் கரெக்ட் ப்ரோ. வேணும், இந்த வேர்டு வந்து சிக்ஸ் இங்க அடிக்கணும், பாக்குற சிக்ஸ் எல்லாருக்குமே அடிக்கணும். ஜென்ரலா சொல்றாங்க. கரெக்ட் நீங்க பினிஷ் சொல்றது. பண்ணும்போது வேர்டு உங்களுக்கு தான். சிக்ஸ் தான் வேணும், உங்களுக்கு அந்த மாதிரி பேட்ஸ்மேன் தான் வேணும் அந்த கிரீஸ். அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லியிருப்பாரு நான் நம்புறேன். பட் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் கரெக்ட். பாதரிங் தான். நான் இங்க இதை கொண்டு வந்ததுக்கு மெயின் ரீசன் என்னன்னா பிராண்ட் பண்றாங்க. அதுக்காக தான் நான் சொல்லணும். அதுக்காக தான் ட்விட்டர்ல நடக்கிற இன்சிடென்ட் மென்ஷன் பண்ணி சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிராண்டிங் போயிட்டு இருக்கும்போது லைவ்ல உட்காந்து இப்படி கமெண்ட் பண்றது கரெக்டா இல்லை. அது என்னோட ஒப்பீனியன். மேபி உங்களுக்கு டிஃபர் ஆகலாம். ஜிடி பேட்டிங் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஒரு க்ரூஷியல் மூவ் சொன்னல, மென்ஷன் அப்புறம் பேசலாம், அதையும் எடுத்துடலாம். ஜிடிக்கு இப்ப இருக்கிற ஒரே ப்ராப்ளம் பினிஷிங். அந்த பினிஷிங் அவங்க வந்து கண்மூடித்தனமா பிலீவ் பண்றாங்க ராகுல் திவத்தியா தான் அவரோட பினிஷர், அவங்களோட பினிஷர்னு. ஸோ இப்போ வைடியா இருக்கிறதா நீல் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே பவுலர்ஸ்ன்றப்ப லாங் லிவர்ஸ் உள்ள ஜேசன் ஹோல்டர் தான் இன்னைக்கு கண்டிப்பா உள்ள அனுப்பியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ் மட்டும் திருத்திக்கிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜிடி ஒரு கம்ப்ளீட் சைடா தெரிவாங்க. ஜேசன் ஹோல்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா டீமுக்கு செம்ம சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. ஸோ இதையே கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா இன்னுமே ஒரு பவர்ஃபுல்லான டீமா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இவங்க வந்து இந்த ராகுல் தேவட்டி வந்து 5 பால் 30 ரன்னதே இன்னும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ வந்துட்டு ஹோல்டரை வந்து அனுப்புங்கடான்னு சொல்லும்போது அன்னைக்கு சாய் சுதர்சன் அனுப்பி இன்னைக்கு ராகுல் தேவட்டி அனுப்புனதெல்லாம் வந்து அக்ரியே பண்ண முடியாது. அப்படியே நம்ம சிஎஸ்கேவோட பவுலிங் பக்கம் போயிருவோம். இன்னைக்கு வந்துட்டு என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராக்ல இன்னைக்கு வந்து இது ஆக்சுவலா வந்துட்டு சிஎஸ்கே பவுலிங் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர். ஏன் அகில் ஹுசைன் டிராப் பண்ணீங்க? இருங்க, அதை நான் கம்ப்ளீட் கொஸ்டினா உங்கள்கிட்டயே கேட்டுறேன். இந்த சீசன் த்ரூ அவுட்டா இப்போ நான் ஒரு குயிக் கொஸ்டின் மாதிரியே கேட்டுறேன். த்ரூ அவுட்டா பார்த்துருப்பீங்க நூர் அகமது பெர்ஃபார்மன்ஸும் அகில் ஹுசைன் பெர்ஃபார்மன்ஸும். ஒரு ஸ்பின்னர் தான் ஆடுவோம்னா உங்களால ஏன் அகில் ஹுசைனை ப்ரிஃபர் பண்ண முடியல? நூர் அகமது அகில் ஹுசைன் மாதிரி ஒரு பவுலர் ஆப்போசிட்ல இருந்தா, ஜடேஜா மாதிரி ஒரு பவுலர் ஆப்போசிட் இருந்தா வேற மாதிரி போடுவாரு. அவர் நீ லோன்லி ஸ்பின்னரா கொண்டு போனீங்கன்னா அடி வாங்குவாரு. அவ்வளவுதான், பாட்டம் லைன் அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த கண்டிஷனுக்கு நீ ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு போகணும், அதுவும் டாப் ஆர்டரை பிரேக் பண்ணணும். எனக்கு பவர் பிளேல போட்டு விக்கெட் எடுக்கிற பவுலர் வேணும். அவங்க டாப் ஆர்டரை பிரேக் பண்ற 2 ரைட் ஹேண்டர்ஸ் வேற இருக்காங்க. டாப் ஆர்டரை பிரேக் பண்ற பவுலர் வேணும்னா கண்ணை மூடிட்டு அகில் ஹுசைன் தான் போயிருக்கணும். எதனால போலன்னு எனக்கு தெரியல. இல்ல எனக்கு வந்துட்டு இந்த பிச்சில் ஆக்சுவலா அவங்களோட ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் கொண்டு போக முடியும் ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் கொண்டு போக முடியும். அப்படின்றப்ப அவங்க எப்பவுமே பிலீவ் பண்ணிருக்க நூர் அகமதை கொண்டு போயிருக்காங்க. பட் சீசன் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அகில் ஹுசைனை கொண்டு போயிருக்கலாம். அகைன் நான் என்ன சொல்லுவேன்னா, அகில் ஹுசைன் வந்துட்டு இன்னைக்கு பவர் பிளேல போட்டிருந்தாலுமே அகைன் சாய் சுதர்சன் அண்ட் கில் வந்துட்டு எஃபெக்டிவா இருந்திருப்பாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. பட் நமக்கு அது தெரியாது, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. பட் வந்து 2 பேத்துல ஒரு ஸ்பின்னர் தான் கொண்டு போகணுன்ற சூழ்நிலை இருந்தனால நூர் அகமது கொண்டு போயிருக்காங்க. பட் வந்து நானா இருந்தா அது பை ஃபார்ம் வந்து நான் கண்டிப்பா அகில் ஹுசைனை தான் கொண்டு போயிருப்பேன். இந்த சிஎஸ்கே பவுலிங்கை வந்து இப்ப ரேப் அப் பண்றதுக்கு நான் இன்னும் ஒரே ஒரு ஆள் பத்தி மட்டும் பேசி ரேப் அப் பண்ணிடுறேன். குர்ஜப்னீத் சிங் வந்து இன்னைக்கு ஒரு டெரிஃபிக்கான பவுலிங் போட்டாரு. ஆக்சுவலி இந்த பிச்சில் வந்து எப்படி போகணும்னு கிளாஸ் எடுத்த மாதிரி போட்டாரு. அவரோட யார்கர்ஸ் ஸ்லோவர் ஒரே ஒரு பால் ஃபுல் டாஸா போச்சு, அதுல 6 போயிருச்சு. மற்றபடி அவர் இன்னைக்கு பவுலிங்ல பவுண்டரிஸே இது பண்ணல, பவுண்டரிஸே அடிக்கிற ஆப்போனன்ட் பேட்ஸ்மேன். அந்த அளவுக்கு வந்து தெளிவா திங்கிங்கா போட்டிருக்காரு. இவர் அந்த ஃபுல் சீசன் ஆட வச்சிருக்கலாம், எங்க மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் குர்ஜப்னீத் சிங் ஒரு நல்ல ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட். இந்த மேட்ச்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் வந்து சிஎஸ்கே எடுத்துக்க முடியும்னா குர்ஜப்னீத் சிங் தான். அவரை வந்து அடுத்த சீசன்ல ஃபுல்லா சான்ஸ் கொடுத்து விளையாடணும். அவர் மாதிரி ஒருத்தர் வந்து உங்களுக்கு இன்னும் பேட்டிங்லயும் கொஞ்சம் டெப்த் கொடுப்பாருங்கும் போது அவர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் உங்களுக்கும் தேவை. ஸோ வந்து ஒரு மினி ஆல்ரவுண்ட் பேக்கேஜ்னு சொல்லலாம். பவுலிங்ல சூப்பரா பண்ணுவாரு, பேட்டிங்ல அவரால் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுங்கிறப்ப அவர் வந்து அடுத்த சீசனாவது ஃபுல்லா த்ரூ அவுட்டா யூஸ் பண்ணணும். ஆடிங் டு தட் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து குர்ஜப்னீத்தோட பவுலிங்ல வந்துட்டு அவர் போட்ட செகண்ட் ஓவர்ல வந்து கில் வந்து ஒரு நிக் பண்ணியிருப்பாரு. கீப்பர் மட்டும்தான் அப்பீலே பண்ணியிருப்பாரு. ஊரில் பல்டன் மட்டும் தான் அப்பீலே பண்ணியிருப்பாரு. குர்ஜப்னீத் அப்பீலே பண்ணியிருக்க மாட்டாரு, அதை கன்சிடர் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் வந்து அடுத்த 2 ஓவருக்கு அப்புறம் காமிச்சாங்க, அதுல ஒரு நல்ல நிக்கு, ஃபெயிண்ட் எட்ஜ் எல்லாம் கிடையாது, நல்லாவே நிக்கா இருக்கும். அவருக்கு சவுண்ட் கூட கேட்டுச்சுன்னு சொல்றாங்க. அதை ஏன் விட்டாங்க தெரியல. அப்ப வந்து கில் அப்பதான் 50 போட்டிருந்தாரு, 51 என்னமோ இருந்தாரு. அதை ஒன்னு மிஸ் பண்ணிட்டாங்க. சொன்ன மாதிரி இன்னைக்கு சூப்பராகவே போட்டாரு குர்ஜப்னீத். எனக்கு வந்து அவர் மோர் பவர் பிளேல யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற வருத்தம் இருக்கு. ஏன்னா நான் டிஎன்பிஎல் பார்த்திருக்கேன் அண்ட் அவர் தமிழ்நாடுக்கு ஆடும்போதெல்லாம் பார்த்திருக்கேன். அவர் முன்னாடி பவர் பிளேல போடுவாரு, அப்படியே 2 ஓவர் கொண்டு போயிட்டு டெத்ல போடுவாரு, டெத்ல வைட் ஏக்கர்ஸ் போடுவாரு. பவர் பிளேல பால் 2 பக்கம் சூப்பரா கொண்டு போவாரு. இந்த சீசன் ஃபுல்லா ஆடி இருக்காரு. பட் பவர் பிளேல அவர் வந்து இதோட மொத்தமே 3 ஓவர் என்னமோ தான் போட்டிருக்காரு. லைக் இந்த சீசன்ல ஒரு 7-8 மேட்ச் ஆடிட்டாருன்றப்போ அது ரொம்ப கம்மியா தெரியுது. அவரோட பொட்டன்ஷியலுக்கு வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணி பார்த்திருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஸ்டீஃபன் பிளமிங்ஸ் அண்ட் ருத்ராஜ் இந்த காம்பினேஷன்ல சிஎஸ்கே இன்னும் 2 வருஷம் கண்டினியூ பண்ணாலும் 2 வருஷமும் பிளே ஆஃப் வராம தான் போவாங்க. பெரிய லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்காதுன்னு நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டீஃபன் பிளமிங்ஸ் கோச்சா இருந்தப்ப தோனி கேப்டனா இருந்தாரு. தோனி எந்த மாதிரி கேப்டன் நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
ஸ்ட்ராங்கா அவரோட ஒப்பீனியன் சொல்லுவார். எனக்கு இந்த டீம் இருந்தாதான் நான் உள்ள போவேன், இல்லைன்னா நான் கேப்டன்சியே பண்ணல. அந்த மாதிரி பேசுற ஒரு ஆளு. ருத்ராஜ் பார்க்க டெஃபினட்டா அந்த மாதிரி தோணல. அப்படிப்பட்ட ஆளா இருந்தா கண்டிப்பா செலெக்ஷன்ல அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். எல்லா மேட்சும் பாக்குறோம், வின்னிங் காம்பினேஷன் இருந்தாலும் பரவாயில்லன்னு செலெக்ஷன்ல ரிப்பீட்டேட்டிவா சேஞ்ச் வந்துட்டே இருக்கு. ஸோ கோச் என்ன சொன்னாலும் அதை தலையாட்டிட்டு வர ஒரு பையனா தான் ருத்ராஜ் இருக்காருன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த காம்பினேஷன் டெஃபினட்டா சிஎஸ்கேக்கு ஒர்க் ஆகுது. எய்தர் கோச் ஆர் கேப்டனை மாத்தினா மட்டும்தான் சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்ற மாதிரி எனக்கு தெரியுது. சிவம் துபே வந்து இன்னைக்கு ஆடுறதுல ஒரு கிளியர் டிஃபரன்ஸ் தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா ஃப்ரீ ஃப்ளோவிங் ஆனாரு ஃப்ரம் த பால் ஒன். மற்ற நாள்லாம் வருவாரு, ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 பால்ஸ் வந்து டாட் இப்படி ஸ்டோக் ஆடணுன்ற ஒரு மைண்ட் செட்லயே ஆடுற மாதிரி இருந்தது. இன்னைக்கு ஃப்ரீ ஃப்ளோவிங் ஆனாரு. ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சிவம் துபே மாதிரி பிளேயர் இப்படி போனதான் பார்க்க நல்லா இருக்கு. சிஎஸ்கேக்கும் இதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வந்து நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஆடுறேன், அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. இந்த டீமுக்கு அதுவும் அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆடுறதுக்கு உங்க டீம் ஃபுல்லாவே அந்த மாதிரி தான் ஆள் இருக்காங்க. உர்வில் பட்டேல் அண்ட் சிவம் துபே மட்டும்தான் இம்பாக்ட்ஃபுல்லா ஆடுறாங்கன்றப்ப அவர் இப்படியே ஆடினா நல்லா இருக்கும். அடுத்த சீசன் ரீடைன் பண்ணா அந்த ட்ரேட் எல்லாம் ஏதோ சொல்றாங்களா, அதெல்லாம் நடக்காம சிவம் துபே சென்னைக்கு ஆனா இந்த மாதிரி இன்டென்ட் ஆடினா பார்க்க சூப்பரா இருக்கும். ஜிடி பவுலிங் வந்து அகமதாபாத்ல வந்து எவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மேட்ச் மாத்தி சொல்லிட்டே வந்துட்டு இருக்கோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல நீ பவுலிங் விக்கெட் லூஸ் பண்ணாம ஆடு, அதுக்கப்புறம் தான் நீ மற்றதை பத்தி யோசிக்க முடியுன்ற மாதிரி ஆடுவாங்க. இன்னைக்குமே என்னதான் வந்துட்டு இன்னைக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து சிஎஸ்கே உள்ள வரப்ப கம்ப்ளீட்டா நான் டேக் ஆன் பண்ணுன்ற மைண்ட் செட் தான். ஏன்னா ருத்ராஜ் கேட்கறது இப்படி ஆடினா பார்த்ததுல ஃபர்ஸ்ட் பாலே சாம்சன் வந்து அவ்வளவு வைடா போற பால் பேட்டை விட மாட்டாரு, அவ்வளோ இதை விட்டு ஃபர்ஸ்டே டேக் ஆன் பண்ற மைண்ட் செட்ல தான் வந்தாரு. என்னதான் டேக் ஆன் பண்ணாலுமே திரும்ப என்னோட இதுக்கு நான் ஸ்டிக் பண்ணி இவங்க வந்துட்டு நீங்க ருத்ராஜ் கேட்கறது ஒரு 6 அடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த பால் ஈஸியா ஒரு பவுன்சர் போட்டு போயிருக்கலாம். ஆனா என்னோட பால் இதுதான் எனக்கு விக்கெட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே லென்த்ல ஸ்டிக் பண்ணதுனாலதான் அடுத்த பால் ருத்ராஜ் விக்கெட். அந்த மாதிரி அவங்க எல்லா மேட்சுமே நான் என்னோட பிளான்ஸோட வரேன், நீ அடிக்கிறே முடிஞ்சா அடிச்சுக்கோன்ற மாதிரி அவங்களோட பிளான்ஸோட வந்து சூப்பராகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. லைக் எந்த டீம் இவங்க கூட இப்ப குவாலிஃபயர் ஒன்று நீங்க ஆட போனாலும் இனிஷியல் ஓவர்ஸை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க, ஆர்சிபி எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்ற பொறுத்து தான் மொத்த மேட்சுமே இருக்க போகுது. ஸோ இவங்களை இனிஷியல் ஓவர்ல எப்படி நெகேட் பண்றாங்கன்றது வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருக்க போகுது. அவங்க 2 பேர் வந்து 2 டிராகன்ஸ் மாதிரி முன்னாடி இருக்காங்க. ஹோல்டர் வந்து தொடர்ந்து 2வது மேட்சா ஓரளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்குமே அவருக்கு பெருசா நல்ல டே கிடையாது. ரஷித் கான் வந்துட்டு இன்னைக்கு நூர் அகமது வந்து பவுலிங் போட்டப்ப பண்ண தப்பா எனக்கு தெரிஞ்சது என்னன்னா ஃபுல்லர் லென்ஸ் நிறைய போட்டாரு. ஃபுல்லர் லென்ஸ் போட்டு நீங்க என்ன ஹிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாத்தையும் கிளியர் பண்ணாரு. கில்லுமே அவர் நல்லா டேக் ஆன் பண்ணாரு, பட்லருமே அவர் நல்லா டேக் ஆன் பண்ணி கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ரஷித் கான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லர் லென்த் போட்ட உடனே அடுத்த பாலே நீ அடிக்கிறியா, அடுத்த பால் நான் லென்த்தா போறேன் ஷார்ட்டா போறேன்னு சொல்லிட்டு ஷார்ட்டா போட்டு சிவம் துபே விக்கெட் எடுத்தாரு. ஐ மீன் டிவால் பிரீஸ் விக்கெட்டுமே ஷார்ட்டா போட்டு தான் எடுத்தாரு. நூர் அகமதுக்கு இப்படி தாண்டா அந்த பிச்சில் போடணும்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த மாதிரி இன்னைக்கு போட்டாரு. அவருமே இன்னைக்கு நல்லது. லைக் அவர் எடுத்த விக்கெட்ஸ் எல்லாம் மிடில் ஆர்டர் விக்கெட்டா தான் இருந்தாலுமே அவர் சூப்பரா போட்டாரு. அவங்க வந்து இதுக்கப்புறம் பிளே ஆஃப்ல வந்து ஜிடி கூட யார் விளையாடணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த 6 ஓவரை தாண்டிடுங்க. 6 ஓவரை தாண்டினாதான் நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல டோட்டல் அவங்களுக்கு அகேன்ஸ்டா போட முடியும். அவங்களுக்கு எடுத்த உடனே நீங்க அவங்களை போய் ஸ்ட்ரைக் பண்ண போறீங்கன்னா அது 2 பக்கம் போகலாம், நல்லா அடிச்சிருவீங்க. இல்லைன்னா அங்கேயே உங்களோட டாப் ஆர்டர் எல்லாம் காலி ஆயிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கணும். அந்த இதை மட்டும் பார்த்து ப்ரோ சொன்னதுல ஒண்ணு நல்லா இருந்துச்சு, ஆர்சிபி தான் வந்து பிளே ஆஃப் குவாலிஃபயர் ஒண்ணு ஆட போறாங்கன்றது கன்ஃபார்ம் பண்ணி. அதான் நான் சொன்ன ஒரு 75 to 80 ரன் வித்தியாசத்துல தோத்தா மட்டும்தான் அந்த பிளேஸ் மாறும். இல்லைன்னா மோஸ்ட்லி வந்து சீல்டு தான். தர்மசாலால வந்து நீங்க வந்து எஸ்ஆர்எச் மீட் பண்ண தர்மசாலால வந்து நீங்க ஜிடியை மீட் பண்ண போறீங்க, அதுக்கு ரெடியா இருந்துக்கும். ஆல்ரெடி நீங்க தான் ஒரு மேட்ச் ஆடி இருக்கீங்க, பஞ்சாப் கிங்ஸோட ஜெயிக்கவும் செஞ்சிருக்கீங்க. ஸோ நீங்க உங்களுக்கு தான் அப்பர் ஹேண்டா இருக்கு. ஸோ அதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே நம்ம க்ளோசிங் நோட்டுக்கு வந்துடலாம். ஒரு கொஸ்டினோடய முடிச்சிடலாம். இந்த சீசன் வந்து சிஎஸ்கேக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்த சீசன் ஃப்ரெஷ்ஷா வரணும்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவீங்களா? லைக் கேப்டன், கோச்சஸ் ஆர் பேட்டிங் யூனிட் அந்த மாதிரி எதுலையாவது சேஞ்சஸ் பண்ணுவீங்களா? எல்லாரும் சொல்லுவீங்க. ஆக்சுவலி நானா இருந்தா என்ன பண்ணுவேன்னா கேப்டன்சியை ருத்ராஜ்ட்ட இருந்து வாங்கி சஞ்சு சாம்சன்ட்ட கொடுத்துட்டு ருத்ராஜை ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடுன்னு ஒரு லைசன்ஸ் போட்டு கொடுத்துருவோம். பிரசாந்த் வீரை ரிலீஸ் பண்ணிடணும். ஏன்னா கார்த்திக் சர்மா பர்ஃபார்ம் பண்ணி காட்டிட்டாரு. அவர் வந்து அந்த இடத்த சீல் பண்ணிக்கிட்டோம். பிரசாந்த் வீரை ரிலீஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஃபினிஷர் வந்து சிஎஸ்கேக்கு தேவை. அது எந்த டீம் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா டீமும் அவங்களோட டீம் வந்து நல்லா செக்யூர்டா வச்சிருக்காங்க, எங்கேயும் உடைக்கிற இடமே இல்லை. அப்படிங்கும் போது ஆப்ஷன்ல வந்து அந்த ஆப்ஷன் தேடுறதே ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஒருவேளை ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயரை ஏற ட்ரேட் பண்ணி இங்க எடுத்து போட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ரோலுக்கு இல்ல அந்த ரோலுக்கு ஒரு ஆளு தேவை. சோ வந்து மேபி அந்த ஆப்ஷன் அவங்க எடுக்கலாம். அண்ட் பவுலிங்ல இன்னும் கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரென்தனிங் தேவை, எக்ஸ்ட்ரா பேஸ் தேவைன்னு தோணுது. அந்த பேஸ் எங்க இருந்து வாங்க போறாங்க அப்படின்ட்டு தெரியல. சோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணும்.
அண்ட் ஃபிளெமிங் வந்து அடுத்த சீசனும் கண்டினியூ பண்ணுவார். அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க, டென்னர் போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்த சீசன்ல வேணா அந்த சைக்கிள் முடிஞ்ச அப்புறம் வேணா ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கலாம். ஆளாளுக்கு யார ஒரு ஆன்சர் சொல்லுங்கடான்னா அவன் ஒருத்தனே எல்லா ஆன்சரையும் சொல்லிட்டான். உங்களோடதே இல்ல சொல்லிருங்க. யார சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டீங்கன்னா வந்து இந்த இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்னு ஒரு டீம் இருக்கும். அவங்கள சேஞ்ச் பண்ணிட்டு ஏதாவது புது டீமை போட்டு ஃபர்ஸ்ட் இன்ஜுரி ப்ரோன் இல்லாத இன்ஜுரிலெஸ் சீசனா ஒரு சீசன் கொண்டு போங்க. அப்பதான் நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லிட்டாரு, அதுல ஆட் ஆன் பண்ணணும்னா கண்டிப்பா இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் வந்து இந்த மாதிரி போற நம்ம எந்த சீசன்லயும் பார்த்தது இல்லை, எந்த டீமுக்கும் பார்த்தது இல்லை அப்படின்றப்போ கண்டிப்பா அதை அட்ரஸ் பண்ணி ஆகணும் அந்த இஷ்யூவை. என் சைட்ல வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, திரும்ப வந்து பிரசாந்த் வீர் வந்து ஒரு 2 மேட்ச் விளையாடுனத பார்த்தா எனக்கு ரொம்ப அவர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு. அத இன்னும் அவர் எக்ஸிபிட் பண்ணல. ஆனா அவரோட பிரைஸ் டாக் வந்து அவருக்கு கண்டிப்பா பிரஷர் இருக்கும். ஆனா அத எடுத்த உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்களான்னு கேட்டாலே எனக்கு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர்ஸ் அவங்க வந்து இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க, எல்லா டீமும் வந்து புது புது அப்ரோச் போறாங்க. நானுமே வந்து காலங்காலமா எனக்கு ஒரு கை கொடுத்தது வந்து நான் விட்டுட்டு, நானும் எல்லா டீம் பண்ற மாதிரி யங் டேலண்ட்ஸ் எல்லாம் வச்சு புதுசா போயிட்டு அந்த புது பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. அது ஒர்க் ஆகல. சோ எனக்கு தெரிஞ்ச அந்த இன்பிட்வீன் நடுவுல யாராவது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் கிரிக்கெட்டர் அவர் சொன்ன மாதிரி மிடில் ஆர்டர்ல வந்து அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்குற மாதிரி இந்த மேட்ச் எல்லாம் இருந்தா கொஞ்சம் முடிக்கிற மாதிரி எடுத்துட்டு போற மாதிரி தோனி இருந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து அதை ஃபில் பண்ணணும். அதை யார் பண்ணுவாங்க? அவர் சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியா வருவாரா இல்ல வேற யாராவது வருவாங்களா எல்லாம் தெரியல. அது டோனியே வந்தா தோனி வந்து ப்ரோ ப்ரோ அது ஒரு பெரிய கேள்வியா தானே இருக்கு இன்னும் வரைக்கும். அந்த கேள்வி நம்ம ஆடியன்ஸே விட்டுறலாம். நீங்களே சொல்லுங்க, அடுத்த வருஷம் தோனி வருவாரா? வந்தாலும் பிளேயிங் லெவல்ல வருவாரா இல்ல இம்பாக்ட் பிளேயரா மட்டும் அவருக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கு. அடுத்த வருஷம் கோச்சா வருவாங்க. டீம்ல மேனேஜ்மெண்ட்ல சும்மா வந்து உட்காரவா சொல்லுங்க. இதுக்கு வேற சிரிச்சு விட்டோம். இப்ப எல்லாம் அடிப்பானுங்க தோனின்னு நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்கன்ட்டு. அவரே சிரிச்சுக்கிட்டு தான் சொன்னாரு. அண்ட் என்னைய கோர்த்து நீங்க தான் சிரிச்சீங்க. என்னது கோர்த்து இல்ல புரியல. சரி பிராக்டிகலா நடக்குமா? இல்ல அவ்வளவுதான். ஒரு நல்ல பவுலிங் யூனிட் செட் பண்ணும். ஒரு பவுலிங் இந்த டீமுக்கு யார் பவுலிங் டீம்ல ஒரு பவுலிங் யூனிட்டோட லீடர்னு கேட்டா யார சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கம்போஜ் ஒரு மேட்ச் தான் அடி வாங்கினாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும், அடி வாங்கிட்டே இருக்காரு. ஸோ ஒரு நல்ல பவுலிங் யூனிட் செட் பண்ணும். நீ சொன்ன மாதிரி பிரசாந்த் வீரை வேணா ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய கேஷ் வரும். ஸோ ஒரு நல்ல பவுலிங் யூனிட் செட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா சிஎஸ்கே நல்லாவே ஷைன் ஆகலாம். இந்த பேட்டிங் யூனிட் வந்து சூப்பரா இருக்கு. இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் இன்டென்ஃபுல்லா ஆட சொன்னா சூப்பர் ஸ்கோர் போட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஒரு பவுலிங் யூனிட்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வந்தாங்கன்னா சிஎஸ்கே ஒரு நல்ல சேஞ்ச் பார்க்கலாம். இல்ல நெக்ஸ்ட் இயரா தான் அகில் ஹுசேனுக்கு நல்ல நான் எல்லா மேட்சும் சான்ஸ் கொடுக்கணும். அது இப்பயே போட்டு வச்சிருவோம். ஓகே, ப்ரிடிக்ஷனுக்கு போயிடலாம். நீங்க மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஜிடி தான் சொன்னோம். அகமதாபாத் எல்லாருக்கும் ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. எங்க இருந்தோ ஒரு கண்மூடித்தனமா ஒரு ஹோப்ல வந்திருக்காரு பிரவீன் ப்ரோ. அவரையும் வச்சு செஞ்சு விட்டாங்க. ஓகே, நம்ம ப்ரிடிக்ஷன்ல இப்ப எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு. பிரவீன் ப்ரோ மட்டும் லாஸ்ட் நாளைக்கு மேட்ச் போயிடலாம். நாளைக்கு ஒரு சரியான மேட்ச், ஒரு எஸ்ஆர்எச் ஆர்சிபி அட் ஹைதராபாத். நல்ல ஒரு ரன் ஸ்கோரிங் இதா இருக்க போது. ரெண்டு டீமுமே பவுலிங் சூப்பரா வச்சிருக்காங்க. பேட் கமிங்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இசான் மலிங்கா பிளஸ் சாகிப் ஹுசைன் ரெண்டு டீம்லயுமே வந்து ஈக்குவல் ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு தான் சொல்லுவேன். பினிஷிங் மட்டும்தான் எஸ்ஆர்எச் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு க்ளோஸ் கண்டெஸ்ட் வந்து கண்டிப்பா இருக்கு. ஒரு நல்ல ட்ரீட் இருக்கு ஃபேன்ஸ்க்கு. சொல்லிருங்க நீங்க நாளைக்கு யார் சைடு போறீங்க அப்படின்னு. கிரிக்கார்த்தி ப்ரோவோட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேர் மோஸ்ட்லி நமக்கு தெரியும். நீங்க சொல்லிடுங்க ப்ரோ. நான் நாளைக்கு வந்து நீங்க சொல்லிட்டு வாங்க, நான் சொல்றேன். இல்ல நீங்களே எங்க பக்கம் தான் சொல்ல வந்தேன். இல்ல ஓகே, 3 ஆர்சிபி அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கேயே எனக்கு 3 பேர் ஆர்சிபி. நான் வந்து எஸ்ஆர்எச் தான் போறேன். எனக்கு பேட் கமிங்ஸ் வந்ததும் ஹைதராபாத்ல எஸ்ஆர்எச் வந்து ஆர்சிபியை போட்டுருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. என் கட் ஃபீல் அப்படிதான் தோணுது. இருந்தாலும் உங்க வாயில இருந்து ஏதாவது வேர்ட் சொல்லிருங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். இல்ல அப்படி இல்ல, நீ சொன்னதுதான். பினிஷிங் வந்து எஸ்ஆர்எச் ஒரு லேகிங்கா தெரியுது. எவ்வளவு சீக்கிரம் குருணால் பாண்டியா கிளாஸன் எடுக்கிறாரோ அவ்வளவு சீக்கிரம் ஆர்சிபிக்கு நல்லதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அந்த கான்டெஸ்ட்டுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆர்சிபி என்ன மாதிரி ஒரு பிளேயிங் லெவன் நாளைக்கு கொண்டு வராங்கன்றதையும் நான் பாக்குறதுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி பெத்தலே ஆட போறாங்களா இல்ல அந்த இடத்துல ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போறாங்களா, அது வந்து நான் பாக்குறதுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இந்த மேட்ச்ல கோயிங் இன்டு த மேட்ச் ஆர்சிபி தான் ஃபேவரட்ஸ்னு தோணுது. என்ன மாதிரி பெல்டர் ட்ராக் கொடுத்தாலும் ஆர்சிபியால் ஆட முடியும். எந்த மாதிரி சீமிங் ட்ராக் கொடுத்தாலும் ஆட முடியும். ஸ்பின்னிங் ட்ராக் கொடுத்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு கம்ப்ளீட் சைடா இருக்கிறதால நான் ஆர்சிபி கூட போறேன். நாளைக்கு நான் வந்துட்டு ஆக்சுவலா சொல்லல, நீ ஆர்சிபின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அதனாலயே வந்து நாளைக்கு எஸ்ஆர்எச் போலான் இருக்கேன். நாளைக்கு என்ன பண்றாங்கன்னு அதோட சேர்த்து போட்டு விடுறான். 6ன்னு இழுத்தாருல, அதோட சேர்த்தே போட்டு விடு வீடியோவை.
ஆர்சிபி இல்ல. இல்ல ஆர்சிபி இல்ல எஸ்ஆர்ஹெச்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். அதுதான் ப்ரோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல வந்து புவிக்கு அகேன்ஸ்டா வந்து ரொம்ப வல்னரபிளா இருக்க போறாங்க. லைக் அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இஷான் கிஷானா இருக்கட்டும், ஹேசல்வுட்டுக்கு அகேன்ஸ்டாவும் புவனேஸ்வரகுமாருக்கு அகேன்ஸ்டாவும் வந்து வல்னரபிளா இருக்க போறாங்க. அந்த ஃபேஸை தாண்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெருசா வந்து பின்னாடி இஷ்யூஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பிலீஃப். ஸோ அது அந்த ஃபேஸை யார் வின் பண்ண போறாங்களோ அவங்க மேட்ச் வின் பண்ண போறாங்கன்னு தோணுது. அதனால நான் எஸ்ஆர்ஹெச் போறேன் நாளைக்கு. ஓகே, வித் தட் நோட் வி கம் டு ஒன் கன்க்ளூஷன் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ நாளையோட மேட்ச் ரிவ்யூல பார்ப்போம். வியூவர்ஸ், நாளைக்கு நீங்க யாரை ப்ரெடிக்ட் பண்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. See you tomorrow. Until then, bye from Well Present, Raymond de Villiers, Crick Karthi and Praveen Speaks. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிஎஸ்கே